This is Franklin. Please subscribe my channel. So இப்போ பார்க்க போகிறது application of polynomial equation in geometry. ஜாமெட்ரிக்கெல்லாம் நம்ம polynomial equations அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு 2 நோட் இருக்குது பார்த்துக்குவோம். ஸோ நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 circles cannot intersect at more than 2 points. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சர்க்கிள் நம்ம எடுத்து வரைகிறோம் அப்படின்னா அந்த 2 சர்க்கிள் எப்படி நீங்கள் கட் பண்ணாலும் மோர் தென் 2 பாயிண்ட்ஸ் அதை வந்து கட் பண்ண முடியாது. அது ஒரு 2 சர்க்கிள் கட் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக அது 2 பாயிண்டில் தான் கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இது நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம். ஸோ அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், a circle and ellipse cannot intersect at more than 4 points. சர்க்கிளும் எலிப்ஸும் கட் பண்ணிச்சுன்னா மோர் தென் 4 பாயிண்ட்ஸ் வந்து கட் ஆகாது. அதாவது 4 பாயிண்ட்ஸ்க்கு உள்ளே தான் கட் ஆகும். ஸோ அது எப்படி கட் ஆகும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஓகே, ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். இப்போ அந்த சர்க்கிள் கூட நம்ம ஒரு எலிப்ஸ் வரைவோம். ஸோ அந்த எலிப்ஸ் வரைகிறதா இருந்தால் அப்படி வரையலாம் பாருங்க. இப்போ நான் ஒரு எலிப்ஸ் வரைஞ்சிருக்கேன், சர்க்கிள் ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ எத்தனை பாயிண்டில் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், மொத்தம் 2 பாயிண்ட் கட் பண்ணியிருக்கீங்க. நம்ம என்ன கொஸ்டினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 4 பாயிண்ட்ஸுங்கிறதா நம்ம. ஸோ மோர் தென் 4 பாயிண்ட்ஸுங்கிறது அப்போ 4 பாயிண்ட் கட் பண்ணுமானா என்ன பாருங்கள், இதே சர்க்கிள்குள்ளே அந்த எலிப்ஸனை இப்படி வைக்கும்போது எத்தனை பாயிண்ட் கட் ஆகுது, 4 பாயிண்ட் கட் ஆகிருக்குது. சரி, 4 பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளால் கட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. மேக்ஸிமம் 4 பாயிண்ட் தான் நம்மளால் கட் பண்ண முடியும். அதுதான் cannot intersect at more than 4 points. 4 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நம்மளால் வரைய முடியாது. சரி, கட் பண்ணுற மாதிரி வரைய முடியாது. அதுதான் இந்த லைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், a line cannot intersect a circle at more than 2 points. ஒரு லைன் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா, சப்போஸ் ஒரு சர்க்கிள் வரைகிறேன், அந்த சர்க்கிளில் ஒரு லைனை வச்சு நம்ம கட் பண்ணுறோம்னு வச்சுக்குவோம். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம், அந்த சர்க்கிளில் ஒரு லைனை வச்சு நான் கட் பண்ணுறேன். அப்படி கட் பண்ணும்போது எத்தனை பாயிண்டில் கட் பண்ண முடியும் பாருங்கள். ஒரு லைனு, அந்த லைனை நான் வந்து இப்படி வரைஞ்சேன் அப்படின்னா எத்தனை பாயிண்டில் கட் பண்ண முடியும், மேக்ஸிமமே 2 பாயிண்ட் தான். 1 பாயிண்ட் சொல்லும்போது அது வந்து டச் பண்ணிட்டு போகும், 2 பாயிண்ட் சொல்லும்போது தான் அது கட் பண்ணிட்டு போகும். சரி, 3 பாயிண்டில் கட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கட் பண்ணாது. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன், ஒரு நோட். சரி, அது போக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸில் சின்னதாக பேசிக்காக ஒரு 2 கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 + 2i அப்படின்னு ஒரு ரூட் ஒரு ஈக்குவேஷனுக்கு இருந்தால், இது ஆல்ரெடி பார்த்தது தான், ரூட் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன தெரியும், 5 - 2iயும் ஒரு ரூட்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இராஷ்னல் நம்பர்லேயும் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் √5 + 2ன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு ஈக்குவேஷன், சரி, இந்த ரூட்டுக்கு இன்னொரு ரூட் என்னவாக இருக்கும், -√5 + 2. இதுவும் அந்த பாலினாமியலுக்கு ஒரு ரூட்டாக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், இதில் நான் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு சைடில் √5 கொடுத்துருக்கேன், இன்னொரு சைடில் 2 கொடுத்துருக்கேன். இதில் √5ம் இதில் 2ம் கொடுத்துருக்கேன். இப்போ அதனால் 2 சொல்லிட்டோம். சப்போஸ் நான் சொல்கிற பாருங்க, இப்போ √3 + √7 தரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகுமோ, இங்கேயும் ரூட் இருக்குது, இதுலேயும் ரூட் இருக்குது, 2 பக்கமும் ரூட் இருக்குது. அப்போது எத்தனை ரூட்ஸ் வருது பாருங்கள், -√3 + √7, அதுக்கப்புறம் +√3 - √7, அதுக்கப்புறம் -√3 + √7. சரிங்களா. ஈவன் சொல்யூஷனில் நமக்கு ஒரே ஒரு ரூட் அவங்க தந்துட்டாங்கன்னா போதும், அந்த ஒரு ரூட்டை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், மற்ற 4 ரூட்டுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட். இதே மாதிரி ஐ காம்ப்ளெக்ஸில் வந்தாலும் ஒரு ரூட் இருந்துச்சுன்னா இதை வச்சு என்ன ஒரு ரூட் கண்டுபிடிச்சலாம். உங்களுக்கு இமேஜினரி இல்லாமல் ஒரு ரூட்
ஸ்கொயர் ரூட்டில் அந்த மாதிரி ஏதாவது இரேஷனல் நம்பராக வந்தாலும் அடுத்தடுத்த சொல்யூஷன் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். சரி, இது போக நேச்சர்னால் எப்படி இருக்கும்? ஒரு சொல்யூஷன், ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் எப்படியெல்லாம் இருக்க முடியும்? இது நம்ம 10th படித்தது தான், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அந்த சொல்யூஷன் எப்படிலாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொல்யூஷன் வந்து ரியல் இருக்கலாம். அந்த ரியல்ல 2 கேட்டகரி எப்படி? ஈக்குவல் அண்ட் அன்ஈக்குவல்னு இருக்கலாம். ரியல் நம்பராக இருக்கலாம், ரியல் நம்பரில் ஈக்குவல் அண்ட் அன்ஈக்குவல்னு இருக்கலாம். அது நல்லது. எப்படி இருக்கலாம்? காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கலாம். ஸோ மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. ரியல் அண்ட் ஈக்குவல், ரியல் அண்ட் அன்ஈக்குவல் சொல்லுவோம். இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இது நீங்கள் ரியல் அண்ட் ஈக்குவல் எப்படி படிச்சிருப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரியல் அதை வந்து எப்படி படிச்சிருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருவீங்க. b ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0வாக இருந்தால், b ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0வாக இருந்தால் அது இமேஜினரி படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இமேஜினரிங்கிறது தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கும். அன்ஈக்குவலாக 2 ரூட்ஸ் வந்து ஒரு ரூட் 5 வந்து இன்னொரு ரூட் 6 இருக்கலாம், -7 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதே இது ஈக்குவல் டு 0வாக இருந்தால், அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac இது ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அப்போ அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரியலாக இருக்கும் அண்ட் ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ இது இவ்வளோதான். இந்த இவ்வளோ தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.